வச்சிருக்க CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த இடத்துல அப்பேர் ஆகும். கீழே இருக்க பாரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எடிட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் எடிட்டில் வந்து மேலே வந்து நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ண சொல்லி ஆப்ஷன் வரும். ஸோ இப்போதைக்கு நான் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கீழே வந்து ஆடுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட 3 ஃபோட்டோஸுமே இப்போ ஆட் ஆகிடுச்சு கீழே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, இது செகண்டு, இது தேர்டு, மூணுமே வந்து 3 செகண்ட்ஸ்க்கு ஆட் ஆகிருக்கும். மேலே இது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிவ்யூ பேனல். ஸோ இந்த பேனலில் கார்னரில் இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ரிவ்யூ ஆகும். அண்ட் அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நார்மலான ப்ரிவ்யூக்கு வந்துடும். மேலே இது வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்டை முடிச்சுட்டு என்ன ரெசல்யூஷன் வேணும் அப்படின்றது இந்த 1080p கிளிக் பண்ணி 4Kல நம்ம எடிட் பண்ணியிருந்தால் 4Kன்னு மாற்றிக்கலாம். நம்ம 1080pல தான் எடுக்கிறோம், 1080pல தான் எடிட் பண்ணுவோம். ஸோ 1080p நான் வச்சுக்கிறேன். தென் ஃப்ரேம் ரேட் 60 fps தான் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் கோட் ரேட் வந்து ரெக்கமெண்டடே கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு தேவைப்படும். அண்ட் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் லைன்னு ஆல்ரெடி சொன்னேன். டைம் லைனில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கவர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி தெரியணும் அப்படின்றத இந்த கவரை சூஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் எந்த பார்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பார்ட் வந்து கவராக தெரியும். பட் நீங்கள் கவர் வந்து தனியாக டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நீங்கள் வைக்க தேவையில்லை. அதே மாதிரி எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் எண்டிங்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி CapCutன்ட்டு ஒரு அனிமேஷன் மாதிரி வரும். இதில் நீங்கள் வேறு என்ன டெக்ஸ்ட் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். எண்டிங் தேவையில்லை அப்படின்னா எண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க டெலீட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு இடையிலையுமே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கும். ஸோ அதுதான் டிரான்சிஷன். நீங்கள் ஆல்ரெடி பேசிக்கான வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த டிரான்சிஷனை ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் இருக்கும், அடுத்து ஓவர்லே, கேமரா, பிளர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் ப்ரோ அப்படின்ட்டு இருக்கிறது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன். ஸோ ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இமேஜில் இப்போ அப்ளை ஆகிடும். பட் ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நமக்கு அந்த ப்ரோ வெர்ஷன் பை பண்ண சொல்லி கேட்கும். அதனால் ப்ரோ யூஸ் பண்ணாமல் ப்ரோ இல்லாத மீதி இதுக்கு நார்மலான எஃபெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நார்மலாக கேமரா கிளிக் பண்ணிவிட்டு இதில் புல் இன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் வரணும் அப்படின்றது கீழே இருக்கும். ஸோ இப்போ 1 செகண்டில் இருக்குது, நான் ரெடியூஸ் பண்ணுறேன். டக்குன்னு வந்துடும். தென் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஸ்லோவாக வரும். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நீங்கள் மிடில் வச்சிங்கன்னா கூட ஓகே தான். 0.8 அந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து அப்ளை ஆல் இருக்கும். இங்கே டிக் சிம்பிள் மாதிரி இருக்கும். அப்ளை ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை இடத்துல டிரான்சிஷன் அப்ளை பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்கோ அந்த இடம் எல்லாருமே இந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகிடும். ஸோ நான் அப்ளை ஆல் கொடுத்துக்கிறேன். நமக்கு இருக்க 2 இடத்துலையுமே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடம் இருக்கும், இங்கே ஒரு இடம் இருக்குது, ரெண்டுலேயுமே அப்ளை ஆகிடும் பாருங்கள். ஸோ அப்ளை ஆகிடுச்சு. இப்போ டிக் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இந்த டிக் சிம்பிள் கொடுக்காமல் நீங்கள் பேக் பட்டன் அமுத்திட்டீங்க அப்படின்னா அந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகாது. ஸோ ஒவ்வொரு எஃபெக்ட் முடிச்சதுமே கீழே ரைட் கார்னரில் இருக்க டிக் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் முடிச்சுட்டு அடுத்த இமேஜ் வரப்போ இந்த மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்ட் வரும். நீங்கள் வேறு டிரான்சிஷன் எஃபெக்ட் கூட ஒவ்வொரு இமேஜுக்கும் இடையில கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்டு பண்ணுறதுக்கு இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஏரோ ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். நமக்கு இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் போயிடுச்சு பாருங்கள். அண்ட் இது வந்து ரீடூ, அண்டு பண்ணுறது திருப்பி ரீடூ பண்ணுறது. இதை கிளிக் பண்ண அப்படின்னா திருப்பி டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு இந்த இமேஜ் வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகிடும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி இது வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் தேவையில்லாத கட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வீடியோ கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது. இடையில டிரான்சிஷன் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் வீடியோ எடிட்டிங்னா. இதில் கீழே இருக்க எல்லா ஆப்ஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு தேவைப்படுறப்ப அந்தந்த எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நான் உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இன் அண்ட் அவுட்டு, இன்னொன்று வந்து காம்போ அப்படின்னு 3 இருக்கும். ஸோ இன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிளிப்போட ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்ளை ஆகும். அவுட் அப்படின்னா கிளிப்போட எண்டிங்கில் அப்ளை ஆகும். காம்போ அப்படின்னா கிளிப்போட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் ரெண்டுலேயுமே அப்ளை ஆகும். இதோட செகண்ட்ஸ் வந்து கீழே இருக்க ஸ்லைடரை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இன் மட்டும் கொடுக்கலாம் இந்த கிளிப்புக்கு. ஸோ இன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரிவ்யூவே சூப்பராக இருக்கும். நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்கும் எக்கச்சக்கமாக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் 2 அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ரொம்ப லோட் ஆகும். நெட்வொர்க் நல்லா ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்துடும். இதில் கீழே இருக்க அந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 1.4 வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் ஆகும். ஸோ இது வைக்காமல் ஷேக் 3 வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாக ஷேக் ஆகும். இந்த மாதிரி வச்சு 0.8 வச்சுட்டு கீழே இருக்க டிக் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செமையான ஒரு ஷேக் எஃபெக்ட் இருக்குது. அண்ட் அடுத்ததில் வந்து நம்ம இன் அண்ட் அவுட் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அனிமேஷனில் இன் அவுட்டு காம்போ 3மே சொல்லிட்டேன் நான். அவுட்டுன்றது இப்போ நம்ம இன் பார்த்த மாதிரி அவுட்டு, அடுத்து காம்போன்றது 2மே. இதுக்கு பதிலாக அனிமேஷனுக்கு பக்கத்தில் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வரும், பட் வீடியோஸ்க்கு எஃபெக்ட்ஸே வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஐ பெயிண்டிங், பார்ட்டிக்கல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் கேமரா ஷேக் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு செமையான ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் இந்த மாதிரி ஷேக் எஃபெக்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம கொடுத்த ட்ரான்சிஷன் வரும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலான இமேஜ். ஸோ இதுக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மேலே ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா என்னென்ன எஃபெக்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது வரும். ஸோ நம்ம ஒவ்வொன்றுலையும் தேட தேவையில்லை, ட்ரெண்டிங்லேயே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3D Zoom Pro அப்படின்ற எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இமேஜையே ஒரு வீடியோ மாதிரி ஜூம் எஃபெக்ட்டில் காமிக்கும். தென் கீழே இருக்க டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ இதுலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டான அனிமேஷன் அண்ட் டிஃபால்ட்டான எஃபெக்ட்ஸு. பட் நம்ம மேனுவலாக எப்படி கொடுக்குறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த காரில் வந்து இன் அனிமேஷன் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த இதை வச்சுக்கோங்க, கர்சரை வச்சுக்கோங்க. தென் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டைமண்ட் வித் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதான் வந்து கீ ஃப்ரேம். பேசிக்கோ ஆர் அட்வான்ஸ்டு அனிமேஷன் நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும். பட் அனிமேஷனாக என்னென்னு தெரியாதவங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த இமேஜை வச்சு என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம எவ்வளோ கேப் விடுறோமோ அந்த இடத்துல இந்த ஆக்ஷன் பண்ணணும் நம்ம. ஸோ அடுத்து வந்து இந்த அவுட் அனிமேஷன், அதாவது இந்த மாதிரி அவுட் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் நம்ம பண்ண போகிற ஆக்ஷன் வந்து ஜஸ்ட் ஜூமிங் ஆக்ஷன் தான். ஸோ 2 ஃபிங்கர்ஸையுமே இப்படி வச்சுட்டு லைட்டாக பிஞ்ச் ஜூம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து கீ ஃப்ரேம் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இன்னில் மட்டும்தான் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அவுட்டில் வந்து நம்ம என்ன ஆக்ஷன் கொடுக்குறோமோ அதான் வந்து அப்ளை ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன் அனிமேஷன் வந்துட்டு அந்த மாதிரி ஜூமிங் எஃபெக்ட் வருது பாருங்கள். தென் அடுத்து இன் அனிமேஷன், அடுத்து நம்ம கொடுத்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மேனுவலாக அனிமேஷன் அப்ளை பண்ணுறது. வெறும் ஜூமிங் மட்டும் இல்லாமல் ரொட்டேட்டு ஆர் ஜூம் அவுட்டு அந்த மாதிரி நிறையா அனிமேஷன் நீங்கள் பண்ணலாம் மேனுவலாக. ஸோ அதெல்லாம் தேவைப்படுறப்ப நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா சைடில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வீடியோஸில் வந்து எந்த வீடியோ வேணுமோ, ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த வீடியோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணுறதுக்கு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பின் ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நீங்கள் அனிமேஷன் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எல்லாமே கிரேட் அவுட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் வீடியோக்கெலாம். அண்ட் அனிமேஷன் வந்து நிறையா இருக்கும். அனிமேஷன் நார்மலாக எல்லாமே இருக்க மாதிரியே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ண அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். பட் வீடியோவில் வந்து சப்ஜெக்ட் தெளிவாக இருக்கணும், அப்போ தான் ரிமூவ் ஆகும். இமேஜ்லேயே அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கஸ்டமைஸ்டு கட் அவுட். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எதை ரிமூவ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் ரிமூவ் ஆகிடும். தென் குரோமா கீ அப்படின்றது க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, க்ரீன் ஸ்க்ரீன் எலமெண்ட் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் குரோமா கீ அப்படின்றது. தென் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றது வந்து இப்போ இந்த வீடியோ சவுண்டோடு இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும், வீடியோ தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது. தென் எடிட்டில் வந்து ரொட்டேட்டு, மிரர் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். எல்லா வீடியோ எடிட்டர்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இமேஜ் எடிட்டரில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபில்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஜஸ்ட் இதை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரிஜினல் இமேஜ் வரும். தென் ஹோல்டை விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணது வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிவ்யூ ஈஸியாக பார்த்துக்கலாம். தென் ஃபில்டர்ஸ்க்கு பக்கத்தில் அட்ஜஸ்ட் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், எக்ஸ்போஷர் இந்த மாதிரி டிஃபால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது எல்லா வீடியோ எடிட்டர், எல்லா இமேஜ் எடிட்டர்லையுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் முக்கியமானது வந்து மாஸ்க் அப்படின்றது. இப்போ மாஸ்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பேசிக்காக ஸ்ப்ளிட் அப்படின்றது இருக்கும். இதான் வந்து நிறையா இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆர் டபுள், ஸோ இந்த மாதிரி 2ஆக கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் 2 ஃபிங்கர்ஸை வச்சு. இந்த ஒயிட் இது எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து ஃபேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபேட் பண்ணிவிட்டு கீழே கூட நீங்கள் வேறு எங்கேயும் ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது நிறையா இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் நன் கொடுத்துட்டு டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஓவர்லே அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ இந்த வீடியோ, இந்த இமேஜ் எல்லாமே வந்து மெயின் ட்ராக்கில் இருக்குது. ஸோ கீழே இருக்க இந்த லேயர் ட்ராக்கில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர்லே கிளிக் பண்ணணும். இப்போ இந்த இமேஜை, இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓவர்லே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவே வந்து கீழே வந்துடும். அதனால் இந்த வீடியோவை காப்பி பண்ணிவிட்டு தென் ஓவர்லே கிளிக் பண்ணணும். ஸோ ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி காப்பி கிளிக் பண்ணிக்கிறேன்.
இதே வீடியோ அப்படியே ரைட்டில் காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லே அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக்குக்கு வந்துருச்சு. ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ தான் நீங்கள் ஓவர்லே பண்ணணும்னு இல்லை, இமேஜ் ஓவர்லே பண்ணி அதில் நிறையா எஃபெக்ட்ஸ் பண்ணலாம் அதுலேயும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீடியோ வந்து ப்ளே ஆகுது. பட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பின் ஜூம் பண்ணி இந்த மாதிரி கூட சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே இந்த இதில் பேக் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். நம்ம ஓவரில் ஆட் பண்ணதை எப்படி தெரியும் அப்படின்னா, மேலே பாருங்கள் பபுள் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த பபுளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓவரில் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். தென் பேக் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓவரில் திருப்பி மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஓவரில் வேணாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஷேக்காக நீங்கள் வீடியோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். தென் ஒப்பாசிட்டி அண்ட் ரெடியூஸ் நாய்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட் நார்மலான ஆப்ஷன் தான் எல்லாமே. அடுத்து ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்கள் கிளிப்பே ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ ஃபார்வர்டாக பேக்வர்டாக மாற்றிடும். இது தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ அந்த இடத்துல ப்ளே ஆகும். ஸோ நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கடுத்து டிஃபால்ட்டாக அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் ஆர் கிளிப்ஸை வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் கொண்டு போகிறது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த கார் ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணுறேன், ஹோல்டு பண்ணுறேன். ஸோ நமக்கு எல்லாமே ஐகான்ஸ் மாதிரி மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஆர் பேக்கில் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஓவராலாக மூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஐகான் மாதிரி இருக்கிறத மூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப்பே மூவ் ஆகிடும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் அப்படின்றது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஒரு வீடியோ பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். அண்ட் ட்ரான்சிஷன் எல்லாமே நார்மலாக இருக்கும். அதை ஃபைனலாக வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சினிமேட்டிக் ட்ரான்சிஷன் மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த மோஷன் பிளர் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கிரேட் அவுட்டில் இருந்திருக்கும், ஸ்பீட் அப்படின்றது. இமேஜுக்கு இந்த ஸ்பீடுன்ற ஆப்ஷன் வராது. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பீட் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் கர்வ் 2 ஆப்ஷன் இருக்கும். நார்மல் கிளிக் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக வந்து 1x இருக்கும். ஸோ இதை 5x வச்சுட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்பீடாக ரன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக ஸ்லோவாக்கிக்கலாம். இது வந்து நார்மல் ஆப்ஷன். பட் கர்வ் அப்படின்றது வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாகவே அவங்களே கர்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வேணாம், நமக்கு கஸ்டமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் எடிட் கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸ்பீடு, அண்ட் டவுனில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்லோ மோஷன். ஸோ ஸ்பீட் மோஷன் அண்ட் ஸ்லோ மோஷன். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் மோஷன் அண்ட் ஸ்லோமோ வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஓரளவு நான் CapCutல இருக்க மெயின் ஃபீச்சர்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் வீடியோ வந்து இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாரின் சேனல்ஸில் பண்ணுற மாதிரி செல்ஃபாக ஷூட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ரீல்ஸில் செம்மையாக ட்ரெண்ட் ஆகலாம். இந்த CapCut வீடியோஸ்க்கு கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுங்க. ஃபைனலாக எக்ஸ்போர்ட் மட்டும் எப்படின்னு காமிச்சிடலாம். ஸோ 1080 பிக்சலில் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் 60 FPS வச்சுக்கிறேன். பிகாஸ் 60 FPSலாம் நான் ஷூட் பண்ணியிருப்பேன் வீடியோ. அதனால் 60 FPS நான் வச்சுக்குவேன். நீங்கள் 30 FPSல ஷூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 30 FPSஆக மாற்றிக்கோங்க. அண்ட் 1080 ஷூட் பண்ணுவேன். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே எக்ஸ்போர்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.